நீலண்ட ஒரு ஃபன்னாக தான் இருந்தது. எல்லா இடத்துக்கும் போயிட்டு சுற்றி பார்த்து பாருங்கோ எல்லாம் வந்து பெரிய வேலையை செய்ய டாக்ஸ் கட்ட வந்து அப்போ எங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படாதுன்னு தந்தவையோ அப்படியே இன்றைக்கு பூங்கண்டும் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். எங்க இருக்கிறவங்கள நம்ம கொடுத்தீங்க எவ்வளோ பெரிய மீன் உண்டு. சரி இப்போ மவைதான் கோல் அடிக்கணும். கருவேப்பிலை கண்டு பூங்கண்டு மற்றது பூச்சாடியல் வீட்டுக்கு வைக்க அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். இன்றைய நாளில் வந்து என்ன ஒரு வீடியோ மாதிரி பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுவிஸ்லேருந்து வந்த லதா அக்கா கணேஷ் அண்ணா வந்து வந்த டைமில் இருந்து இப்போ வரைக்கும் அவே எங்களோட தான் ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்க்குறது, எங்கேயும் போகிறனாலும் சரி எங்கேயும் சுற்றி காட்டுறனாலும் சரி. இப்போது அவே தான் கோல் அடிக்கணும். ஓ ஹலோ, சரி வாங்க காருக்கு போகிறனாலும் சரி எங்களை தான் கூட்டின்னு போகிறவன் நான் தான் ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறோம். அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சொந்த உறவு மாதிரி ஒரு நல்ல மாதிரி பழக்க வழக்கங்கள் நல்ல மாதிரி பழகினாங்க. அப்போ இந்த பழக்கங்களால் ஏற்பட்ட ஒரு உறவு ஒன்று தான் ஜூட்டி பல வந்துங்களுக்கு கிடைச்சது. வந்து அவே வந்த டைம் ஃபுல்லாகவே நீலண்ட ஒரு ஃபன்னாக தான் இருந்தது. எல்லா இடத்துக்கும் போயிட்டு சுற்றி பார்த்து மனம் விட்டு பேசி அவையும் எல்லாரையும் சந்தித்து நேற்று கிருஷ்ணாண்ட கல்யாண வீட்டுக்கும் நாங்கள் போயிட்டு வந்து இருந்தாங்க. இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் இறைவரி திணைக்களத்துக்கு முன்னுக்கு தான் வந்து நிற்கிறோம். என்னென்னு சொன்னால் இப்போ இலங்கையில் வந்து புதுசாக ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. எல்லாருமே வந்து டெக்ஸ் கட்டணும், எல்லாருமே வந்து வரி கட்டணும்னு சொல்லி. அப்போ அந்த ரீதியில் வந்து கணேஷ் அண்ணாவும் லதா அக்காவும் வந்து வரி கட்டுறதுக்காண்டி இன்றைய வந்து வரி கட்டுறது பதிகிறதுக்காண்டி அப்பால் வந்து கொண்டிருக்கு. என்னட்டு கேட்போம். வாங்கோ மேடம், வாங்கோ. என்ன கொண்டு எங்க இருக்கிறவங்கள டெக்ஸ் கட்ட வந்த இடத்த மேனேஜனை விட்டுட்டு எங்க இருக்கிறவங்கள என்ன டவுனுக்கு எங்க இருக்கிறது ஜோய் டாட்டுல கொண்டு போய் ரக்க போறோம். இப்ப நாங்களால சீட் பெல்ட்டை போடுங்க. அம்மா கொண்டு ரக்கலையா? அம்மாவை அம்மாண்டே முக்கியம் இல்லையா டேட் எடுக்க போறது கிளினிக்ல. நாங்க நம்பர் எடுத்தாச்சு 91 நம்பர் 92 ஒரு ஆள் எடுக்கலாமா? அப்ப அந்த அண்ணா அடிச்சவர நாங்க ஒரு மணி நேரமா ஒரு எடுத்துட்டு வரோம். நான் இப்ப டிபார்ட்மெண்ட் இதுக்கு அடிச்சா நாங்க ஆன்சர் இல்ல உள்ளுக்கு நான் அதுக்கு நிக்கிறேன். ரைட் ரைட். அப்ப நீங்க நிக்க தேவையில்லை, அவரே காணும். நீங்க பச்சை குத்த போறீங்க இல்லாடி குத்த போறீங்க? பாருங்க மக்களே, சுவிஸ்ல இருந்து வந்து பச்சை குத்துறதுக்காக மினக்கற உடைச்சு தாரதுக்கே உங்களுக்கு தாராவ ஸ்டோ இல்லையா மைன்? சரி வேறும் வேறும். அப்ப நாங்கள் இப்ப கணேஷ் அண்ணா உள்ளுக்க போயிட்டே அவர்கிட்ட அந்த டெக்ஸ் காட்டுற அலுவலரை பாக்குறதுக்கு நான் இப்ப அக்கா இறக்குறதுக்கு டவுனுக்கு போக போறேன். போய் வேணுங்க ஸ்டோ தெரியல போனியா தந்தவையோ வைக்கிடுங்கம்மா. ஓகே. ஆமா படிப்பீங்களா? வீடியோ தெரியுதோ? என்ன பாருங்க, எல்லாரையும் தெரியுமோ? அம்மா பாப்பா வீடியோ பிடிக்கிறா ஒன்று. அப்போ இன்றைக்கு வந்து 2-3 இடத்துக்கு நாங்கள் போயிருக்கேன்னாக்கா. எங்கெங்க? ஆர்ஜே பிளாக் போயிட்ட பின்னேரம் அப்பா வீட்டு பக்கம் போகணுமாக்கா. அக்கா ஒவ்வொரு நாளும் அப்பா வீட்டு போகாம இருக்க மாட்டா. பாசம் அப்பால ஒவ்வொரு நாளும் அப்பாவை பற்றி சொன்னபடி அக்கா. என்ன அக்கா கோல் வருது. ஜோஜி பாருங்கக்கா, லாபம் தான். என்ன 2க்கு லாபம் தான் அப்படி பார்த்தாலும். சரியான
அங்கேதான் தெரியுதாம்மா முன்னுக்கு வடிவா இங்க பாருங்க அதுதான் நிறைவேறி திணைக்களத்துக்கு வந்து லைன்ல நிக்கணுமா கழிஞ்சதுக்குள்ள இதுல நிக்கிற வாகனம் ஃபுல்லாவே டெக்ஸ் கட்டுறதுக்காண்டி தான் நின்று கொண்டு இருக்கணும். இப்ப நாங்கள் யாழ்ப்பாணம் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் அடிச்சு நான் என்ன சொல்லிட்டு பின்னு பிரிக்கப்படுது அங்க 9:30 வந்த ஆக்களே 65 நம்பர் அடிக்காம அக்கவாள் அவன் 9:20 வந்த வாரம் 64 நம்பர்ல நிற்கிறான். அடிச்சு பேர் என்ன 10:30 அடிச்சு அடிக்கிறீங்க இருக்கா நான் இப்போ அடிச்சு சொல்லிட்டு அவர் மட்டும் பேசுவாங்கன்ட்டு ஆனால் போய் கொண்டிருக்கிறேன் 92 நம்பர் ரெண்டேக்கு இப்போதான் நான் தொடங்கி இருக்கேன் நினைக்கிறேன் அவள்கிட்ட ஜனிக்குது உள்ளுக்கிழமை ஜனம் இருக்கு எனக்கு நம்பரும் படி தானே எனக்கு இருக்குது கேட்டு பார்க்க எவ்வளோ நான் தெரிஞ்சு எடுக்கலாமா இது வந்து KKS ரோட் யாழ்ப்பாணம். அக்கா மயிலவன் குடிச்சு ஹாயா இருந்து இடங்கள் பார்த்து கொண்டு வாரா கடைசி லைனுக்கு தள்ளி விட்டுட்டு ஒரு ஆள் காணுந்தான் என்ன ஒரு ஆள் காண முடியாது பைஃப் மேட்ச் பண்ணுதான். ரைட் ரைட். உண்மையிலே இது ஒரு 5-6 கவுண்டரை போட்டு என்ன ஒரு 5-6 கவுண்டரை போட்டு செஞ்சாங்கன்னு சொன்னால் டக்குக்கு லைன் முடியும். நம்ப கொடுத்துருக்கீங்க இல்ல அதான் சொல்றேன் இப்போ தனி ஒரு ஆள் அப்படியே அப்படி லைன் நிக்குது ஒரு ஆள் செய்யறபடியா ஒரு 5-6 கவுண்டரை போட்டு டக்கு சேனத்துக்கு நிரப்பி கொடுத்தால் விஷயம் முடியுது. இது நாங்கள் வரி கட்டுறதுக்குன்னு லைன்ல நிக்கணும். அது சரி இதையாச்சும் கொஞ்சம் என்னது பாருங்க இன்றைக்கு உங்களுக்கு இதோடய கடை போகுது பகல் மட்டும். ஆனா 2 கடுத்தெல்லாம் வந்துடுமா கார் இப்போ நேற்று இதே பிக்மியா இருந்தாலும் எவ்வளோ முடிஞ்சிருக்கு மேட்டு மட்டும் கிருஷ்ணாண்ட கல்யாணத்துக்கு போய் வந்ததுக்கு. இதே காசா இதுல கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடாங்கல்ல நைட் டைம்ல பிந்தி பிடிச்ச மாதிரியே போயிடலாம். அதுதான் சரி கட் பண்ணமா அப்படியே இன்றைக்கு பூங்காண்டுன்றதுக்கு வந்துட்டோம். அதாக்காவை டேட்டு அடிக்க விட்டுட்டு இந்த பூங்காண்டு விற்கிற இடம் இருக்கு வந்து கல்வியங்காடு. பாருங்க இவ்வளோ விதமான பூங்காண்டுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கருவேப்பிலை கண்டு பூங்காண்டு மற்றது பூச்சாடியல் வீட்டுக்கு வைக்கிற டிசைனான பொருட்கள் அதே மாதிரி வீடு என்ட்ரிக்கு வைக்கிற டிசைன்கள் என்று சொல்லி கணக்கு இருக்குது. எல்லா விதமான மாங்காண்டு கொய்யா கருவேப்பிலை 2 விதவிதமாக வித்தியாசமாக இருக்குது பேர் தெரியாத மரங்கள் கூட. என்ன பார்க்குறீர்கள்? என்னதை உத்து பார்க்குறீர்கள்? என்னதை வச்சு பிடிப்பீங்க நல்ல கண்டென்ட்? சும்மா
தோட்டத்தில் வேண்டா கொண்டு போனாலும் இங்கே புள்ள மாதிரி வளர்த்தாலும் பெற போகிறது அதுதான் சும்மா ஆசைக்கு கொண்டு போகும் இது வரப்போ பூத்தே நிற்கிது சின்ன இல்லை இந்த நாளும் தெரியும் பெரிய பேக்கண்டா இது அதுவும் பெருசு தானே 780 பேக்கெட் வந்து பேக்கெட் வித்தியாசம் எவ்வளோ விலை அது என்ன விலை சொன்னீங்க 400 2 கட்டு அடிக்குது இல்லைங்க 3 இருந்தாங்க ஓகே எல்லாம் ஒரே தான் கண்டேன் வரும் என்ன அது கொஞ்சம் வளர்ந்துருக்கு வளர வச்சு வைக்கிறாங்க கடதாசி பூ இருக்குது இந்த பூங்கண்டு பூவெல்லாம் கொழும்புல கூட பாருங்க விதவிதமான வீட்டு அழகுபடுத்துகிற எல்லா விதமான பூங்கண்டுகளும் அலங்கார பூங்கண்டுகளும் வந்து விற்கிதுங்க. இது வந்து கல்வியங்காட்டி சந்தியிலிருந்து திருநெல்வேலி போகிற பக்கமாக வரைக்குள்ள இந்த ஃபார்ம் வந்து இருக்குது. இங்கே மீன்களும் வந்து இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மீன் உண்டு. இங்கே வந்து கூட நீங்கள் மீன்களுக்கு தேவையான சாப்பாடுகள் மீன் குஞ்சுகளும் வேண்டிக் கொள்ளலாம். என்னது கண்டோட மினக்கிறவங்க தெரியும். இது கருவேப்பிலைக்கும் போடலாமோ? இது நாங்கள் சும்மா தோட்டமான போட்டு இதை சேர்த்து வைக்க இங்கே வந்து ஒவ்வொரு விதையிலும் வந்து விற்கணும். கத்தரி விதை, வெண்டிக்காய், அது என்ன பூ சொல்லுங்க, அதுடைய பேர் கடதாசி பூ. கடதாசி பூ ஒவ்வொரு கலரில் கிடக்குங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பூங்கண்டு, மாங்கண்டு, மரக்கறிகள், விதைகள், மற்ற அலங்கரிப்புக்குரிய பூங்கண்டுகள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் வந்து வாசல்லையே வந்து பாருங்கோ. ஓ இங்கே அலங்கரிப்புக்கு வைக்கிற பூங்கண்டுகளும் வந்து வச்சிருக்கணும். அப்படியே மற்ற புல்லுகள் பாருங்கோ எல்லாம் வந்து எவ்வளவு வடிவாக இருக்குதுன்னு சொல்லி. பாருங்க எல்லாம் விதவிதமாக வடிவான பூங்கண்டில் தான் கிடக்கு. எல்லாம் பலத்தபடியே நீங்கள் பூக்களோடையே வாங்கி கொண்டு போகலாம்.
அப்போ ஒரு மாதிரி நாங்கள் வந்து கடதாசி கண்டில் உண்டு, கடதாசி பூங்கண்டும் கருவேப்பிலை கண்டும் வாங்கி கொண்டு போகிறோம். காட்டினான். இது வந்து A1 மல்ட்ரி பாம்பு சொல்லி ஆடிய பாதம் வீதி திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு. கண்டக்ட் நம்பரும் வந்து அங்கே இருக்குது. சில நேரம் ஓடர்களும் வந்து தெரிவினம்னு நினைக்கிறேன். இந்த மரக்கறி நாற்றுகள், பழமரக்கன்றுகள், மரக்கறி விதை என்று சொல்லி எல்லாம் இருக்குது. பாருங்க இவ்வளோ பெரிய ஃபார்ம்னு சொல்லி. நல்ல பெரிய இடம் தான் என்ன இல்லை தெரியுது. நல்ல பெரிய இடம் தான் என்ன. மாங்காண்டு நிற்குது, பெரிய மாங்காண்டு. ஓ மாங்காண்டு அப்படியே கொண்டே வைக்க வேண்டியான். அதுதான் அதுதான் வெளியாண்டு பார்க்க வடிவா தெரியுது. இது வந்து கல்வியங்காட்டால் வந்து திருநெல்வேலிக்கு போகிற பக்கத்துக்கு வந்தீங்கன்னா சரி. பின்னுக்கு போய்ங்க டிக்கியில். கோட்டின்னு முடிக்கல கல்யாணம் விட்டு கூட அப்படியே கொண்டு தெரியும் காருக்கு. மறுபடியும் லதாக்காவை டேட்டூ குத்தராக்கி இடத்துலையே கொண்டு போய் அண்ணா விட போகிறோம். நாங்கள் இந்த பூக்கடையிலேருந்து இப்போ வெளிக்கிட போகிறோம். நம்ம ரோட்டை பாருப்போ நாங்கள் பார்த்து எடுத்தாலும் வாரவன் முற்றத்துக்கே வந்துருக்குறாங்க. இங்கே என்ன சொல்கிறது, ரோட்டில் போகிற அவ்வளோ பேரும் தற்கொலைப்படவை தான் போகிறாங்க. ஆட்டோ உடைக்க வந்து தெரியல. சந்தை வந்து போட்டு போகிறது ஒரு கார் உடைக்கான்னு தெரியுது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரோட்டு வழிண்டு. அதான் சிட்டியான பொறுமை வேணும். இல்லாடி அடித்து முட்டுப்பட்டுருங்க கார்கள். ஏன்னா இங்கே வந்து எல்லாரையும் இல்லை பார்க்குவாங்க. ஒரு பாதையில் இன்னண்டு இல்லை. இப்போ கொஞ்சம் விட இந்த அக்காசி இருக்கு. இந்த சைக்கிள் வந்த சைக்கிளை பார்த்துட்டு இருப்பீங்க. பொறுமை இல்லாமல் தான் எல்லாருமே வாடம் வந்து ஓடுறாங்க. பொறுமை இல்லைன்னா இப்போ மத்தியானம் சாப்பிட்ருப்பீங்க. அப்படியும் நித்திரதான். தாங்களாவே திருந்தினாதான் சரி. நித்திராமா என்ன சொன்னா இந்த போலீஸ் மடிக்கிறது, டிராஃபிக் போலீஸ் ஃபைனலை போடுறது. அமௌண்ட் பேர் இந்த போயிடும் டேபிள்ஸ் போயிடும். ஆனால் இதில் பாருங்க, முன்னுக்கு பின்னுக்கு 2 பேருக்கு ஹெல்மெட் போட்டு கொண்டு போயிடும். நடுவே இருக்கிறவருக்கு ஹெல்மெட் இல்லை. அடுத்த டிப்பர் ஒன்று திறத்து பட்டு போகுது. அது ஜெமன் அதில் ஏறி இருந்தால் செயின் பிளாக்கில் போகிற யோசனையில் போய் கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன திரும்ப இந்த அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். என்ன இந்த போக்குவரத்தை கொஞ்சம் போக்குவரத்துகளை கொஞ்சம் கவனித்து இப்படி தான் போகணுன்ற ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தால் அதுக்கேற்ற மாதிரி போய் நம்ம இருக்கணும். என்ன அவசரமாக போய் சேர்ந்துடுறோம். அதான் பிரச்சனை. சரி ஓகே, நாங்கள் கிட்ட போயிட்டு அடிப்போம். ஓகே ஓகே மக்களே பாருங்க, ரோட்டு வாகனம் இப்போ எத்தனை மணி? இப்போ இந்த டைம் எத்தனை மணி? 2:44 இந்த டைமில் இந்த ரோட்டு இது வந்து நல்லூர் ரோட்டு. என்ன நல்லூர் ரோட்டு. இப்போ நாங்கள் நொதானுக்கு பின்பக்க ரோட திரும்பி இருக்கிறோம். நொதானுக்கு பின்பக்கம் ரோட. ஆனால் என்ன இங்கே இப்போ வாகனம் ஓடுறாக்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கூப்பிட்டு கண் டெஸ்ட் பண்ணி ஏன்னா ஆக்கள்கிட்ட பாடி கண்டிஷன் எல்லாம் டெஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் கண்ணாடி கொடுப்பாங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு விபத்துக்களை தவிர்த்து கொள்ளலாம். இந்த போக்கு மாதிரி எங்கன்னா சில இப்போ கூடுதலான பேர் வந்து பிரச்சனை வந்து கண் பார்வையும் ஒரு பிரச்சனை இருக்கு. சில பேருக்கு தூர பார்வை, கிட்ட பார்வை எல்லாம் பிரச்சனை. இங்கே வந்து என்ன இப்போ போலீஸ் வந்து உங்களோட லைசன்ஸில் எழுதியிருப்பாங்க கண்ணாடி போட்டு எழுதியிருக்கு. கண்ணாடி போராடி கோட்ஸ் அங்கேயும் அப்படித்தான், வெளிநாடுலாம் அப்படித்தான். அதான் இதே இங்கே வந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அப்படி கண் டெஸ்ட் பண்ணுறதுன்னு இல்லை. ஒரு வயசுக்கு பிறகு ஒரு எல்லை ஒன்றை வச்சு செய்யறதுன்னு இல்லை வேண்டாம். இல்லை அது இப்போ லைசன்ஸ் ரினியூவல் பண்ணிக்க திரும்ப மெடிக்கல் எடுக்கிறது. மெடிக்கல் எடுத்து கண் பிரச்சனை அதுக்கு திரும்ப லைசன்ஸில் கண்ணாடி வரும்.
அது எப்போ செய்கிறது செய்வாங்க 9 வருஷத்துக்கு பிறகு 9 வருஷத்துக்கு ஒருக்கா ரினியூவல் பண்ணுவோம். ரினியூவல் பண்றது தானே 10 வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணிக்க கட்டாயம் மெடிக்கல் எடுக்கணும். மெடிக்கல்ல திருப்ப அப்ப முதல் இருந்த லைசன்ஸ்ல கண்ணாடி இல்ல, இப்ப கம்பேர் இப்படியா டெஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். திருப்ப கண்ணாடி வரும். புதுசா எடுக்கிற மாதிரியே கேட்பாங்களா? அப்பண்டா ஓகே. ஒவ்வொரு தடவை மெடிக்கல் எடுத்து தான் ரினியூவல் பண்றது. ஓகே. நீங்க பார்த்தா இது இந்த ரோட்டு இது எது தெரியுதா ஜான்சனுக்கு எந்த இடம்? இது யாழ், இது வந்து நொதனுக்கு யாழ் நொதன் ஹாஸ்பிட்டல். யாழ் இது நொதனா ஹாஸ்பிட்டல். நொதன் ஹாஸ்பிட்டல். ஓகே ஓகே. அதை விட பொதுவாகவே திருநெல்வேலி கேம்பஸ் அடி ரோட்டால போகிறது கொஞ்சம் ஆபத்து. அங்கே கண்டம் எல்லாம் பெறுவாங்க. சின்ன ஒரு ஒழுங்கா தானே இடம் தானே, கண்டம் பண்ணிக்கலாம் முடிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நொதன் ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு வருத்தம் வந்தால் இங்கேயும் போகலாம், யாழ்ப்பாண பெரிய ஆஸ்பத்திரிக்கும் போகலாம். உங்களுடைய விருப்பங்கள். இங்கே வந்தால் கொஞ்சம் கூட முடியும், அங்கே போனால் நேரம் கூட முடியும், காசு முடியாது. இந்த காசு கூட முடியும், அங்கே நேரம் கூட முடியும். ரெண்டுக்கும் வித்தியாசம். அங்கே அதான் நேரமும் காசும் தான் வித்தியாசம். வேணும் நேரம் உள்ளாக்கள் அங்கே போகலாம், நேரம் குறைவாக இருக்கிறாங்க காசை கூட கொடுத்து வெளியில் வெளிலாம் பார்க்கலாம். பார்த்து கொண்டே இருங்க ரோட்டில். என்ன நீங்கள் போன ரோட்டில் வந்த ரோட்டில் இருக்கும், பழகின ரோட்டில் இருக்கும். இப்போ போகிறது நாங்கள் ஆரியகுளம் ரோட். ஆரியகுளம் ரோட். கணேசனை கை விழுது போல வேகமாக போய் கொண்டிருக்கல உங்களுக்கு இடங்களும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் தெரியுது. மெல்லமாக காட்டையிலாது நாங்களும் போய் கொண்டிருக்கிறோம், நீங்களும் சும்மா பாருங்க. தொடர்ந்து நாங்கள் பேருந்து அங்கால போய் பார்ப்போம். ஓகே, நாங்கள் திரும்பவும் ஆரிய குளத்தடி சந்திக்கு வந்துட்டோம். ஆரியகுளத்தை நாங்கள் இன்னொரு சிக்னல் சந்தி விகாரையுடன் அமைந்திருக்கும் மிகப்பெரிய சந்தி. சில பேர் வந்து நிறைய உறவுகள் வந்து காய்ச்சிருப்பீங்கள். அன்றைக்கெல்லாம் வந்து நாங்கள் ரீச்சா போன வீடியோ பார்த்து நிறைய பேர் அடிச்சு காய்ச்சிருந்தேன். யாரோ அண்ணாமரெல்லாம் இடங்களை பார்க்க ஆசையா இருக்கு, தங்களுக்கு இங்கே வர முடியாம இருக்குன்னு சொல்லி. அப்ப நோமலா எங்களை காட்டுறத விட இடங்களை பார்த்தா உங்களுக்கும் ஒரு பார்க்க ஆசையா இருக்கும். என்ன பெரிய சிக்னல் இங்கால போனால் பெரிய ஆஸ்பத்திரி வரும். பெரிய போனால் புதுசாக இப்போ வந்து நோ லிமிட் இருக்குது இந்த சந்தி பக்கத்தில். ஆனால் நோ லிமிட்டை விட நார்மலாக இங்கே என்ன கடை அது நதியாஸில் இல்லாமல் இருக்கு. நதியாஸில் இதை விட உங்களுக்கு நீங்கள் நதியாசு கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் எல்லா சாமானும் பண்ணலாம். என்ன சொன்னாண்டே போனேன் மலிவு சாமானும் இதை விட மலிவு சரியா. சில உங்களுக்கு பிடிச்ச கடைக்கு போங்க, அது கூட விருப்பம். ஏன்னா நோ லிமிட் நதியாஸில் எல்லா விதமான போனால் ஒரே இடத்துல எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். நதியாஸுக்கு போனால் ஒரே இடத்துல நீங்கள் எல்லா பொருளும் பெற்றுக்கொள்ளலாம். அதான் வந்து சாரியாக இருக்கலாம், பஞ்சாபியாக இருக்கலாம், ஆம்பளை பொம்பளை குழந்தை பிள்ளைக்கு விளையாட்டு சாமான், அது இது டாய்ஸ், பெர்ஃப்யூம், வீட்டு தேவைக்கான சாமான், மற்றது மேக்கப் சாமான்கள் நிறைய இருக்கு. பெண்களுக்கு தேவையான மேக்கப் சாமான்கள் நீங்கள் எது எல்லாமே இருக்கு. பிராண்டடும் இருக்கு, அன்பிராண்டடும் இருக்கு. எது வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வேண்டிக் கொள்ளலாம். அதை வந்து எங்கட பிள்ளைகளும் வந்தவை அது அங்கே தான் விரும்பி வேணுனவன். இங்கே வந்துட்டு திரும்ப போய் அங்கே வேணுனவன். அங்கே கொஞ்சம் நல்லா இருக்காமன்னு சொல்லி அங்கே கணக்கு இருக்குன்னு சொல்லி திரும்ப போய் அங்கே வேணுனேன். அவைக்கே பிடிச்சிருக்கு அந்த கடை பிடிச்சிருக்கு. அதை சொல்லி நம்ம என்ன அங்கே வெளிநாட்டு விலைகளோட ஒப்படைக்க அவை தங்களுக்கு இது வந்து மலிவன்னு சொல்லிடலாம். ரவிக்கண்ணேன்படியா பார்க்குறேன். என்னடா வீடியோ பிடிச்சிட்டு போகிறாண்டு என்ன பிடிச்சி கொண்டு போகிறாங்க. இது வந்து எந்த இடம்? இது வந்து யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதி. இது ஆஸ்பத்திரி வீதி. இது இந்தியாவில் பெரிய ஆஸ்பத்திரி. இது பெரிய ஆஸ்பத்திரி. வேற இந்த இடம் கொஞ்சம் க்ரௌடாக தான் வந்து கொண்டிருக்கு. ஏன் சொல்லுங்க, வெத்தக்காரன் கூட்டிட்டு உண்மையிலே ஆஸ்பத்திரிக்குள்ள போனாதான் தெரியுது எவ்வளோ வருத்தக்காரர்கள் எப்படி வருத்தம், இப்படி புது வருத்தம். நாங்கள் அதை விட நாங்கள் என்ன சொல்லுவோம், தலையடியே பெருசா யோசிச்சு கொண்டிருக்கிறோம். காலுக்கு நோது நாரிக்கு நோதுன்றதே பெரிய வருத்தம் மாதிரி காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு ஆஸ்பத்திரிக்கு உள்ளட்டா தான் தெரியும் அவனும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ நாங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும், கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எங்களை காசு பணம் இல்லாட்டியும் வருத்தம் இல்லாமல் இருந்தாலே பெரிய விஷயம். இப்போ
இவ்வளோ தூரம் உங்களை வச்சுக்கிறதுக்கு நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு தரம் அவையவே கும்புற கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் எங்களை மீறின ஒரு சக்தி இல்லாமல் நாங்கள் இல்லை, எங்களுக்கு மீறினது ஒன்று இருக்குது. இது டவுன் ஒரு க்ரௌடான இடத்துக்குள்ள வந்து நடு பகுதிக்குள்ள வந்துட்டோம். நீயா நாண்டு போட்டி போட்டு எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்துட்டு பாருங்க, ஒருத்தர் டபுள் கோட்டுக்கால போய் கொண்டிருக்காரு, ரெயின் போன மாதிரி மோட்டர் சைக்கிள்கார். அவர் நான் நினைக்கிறேன் லைசன்ஸ் எடுத்தா மறந்துட்டேன். அவசரம் தானே, நாங்கள் முந்தி போவோம், நீங்கள் முந்தி போவோம். நீங்க ஒரு அலுவலண்டு வந்துட்டா டைமுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, டைமுக்குள்ள அது வாங்கணும் இது வாங்கணும். நீங்க 2 அலுவலண்டு வந்தீங்கன்னா ஒரு அலுவல் கம்மினா கேட்டா அதே மாதிரி இப்ப ஆஸ்பத்திரி வாராக்கள் பார்க்க வாராக்கள் கூடிய டைமுக்குள்ள தான் வாட்டுக்க போலாம்டா. சரி, அவசரப்படுறது கூட நாங்க போய் ஒரு மத்தியாலம் இருக்கலாம், ஆனா நீங்க ஒரு நிமிஷம் பிந்தி போக கூடாது அந்த டைமுக்கு. நாங்க போய் அங்கே காவல் இருப்போம், அது பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க பிந்தி போனா அவங்க எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இப்போ வந்து என்ன சொல்றது, இது எந்த பில்டிங் என்னன்னு சொல்றது, இதுக்கு மேலே சொல்ற பேர் கஸ்தூரியா ரோட்ல திரும்ப போறோம். அங்கதான் ஜோய் டாட்டூ இருக்குது. இதுல இருக்கிற பாட்டி உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இந்த பாட்டி யாருன்னு. எங்களுக்கு தெரியாதுன்னா எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. வீடியோ கடைசி மட்டும் பாக்குறாங்க, பாத்தீங்கன்னா கமெண்ட் அடிங்க. இது வந்து நேராக போனால் எல்லாம் நகைக்கடை ரோட்டு, நகைக்கடை ரோட்டு. இந்த பக்கம் நேராக போனீங்கன்னா நகைக்கடை ரோட்டு. மற்றது இப்படியே வந்து இங்கால போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, இங்கால போனீங்கன்னா மலையாங் கஃபே, எல்லாரும் விரும்பி போய் சாப்பிட்ற வடை. இப்போ நாங்கள் போய் நகைக்கடைக்கு நேர் ரோட்டில் போய் கொண்டு இருக்கிறோம். ஆக்கள் பாப்பேன் டாட்டூ குத்த போன வெஞ்ச நிற்கிறேன் மிரவாகிமெண்டு. டாட்டூ குத்த போறனு விடிய 8 மணிக்கு 9 மணிக்கு வலிக்கிட்டு நாங்கள் டின் நம்பர் எடுத்துட்டேன். நல்ல பழகணும். டாக்ஸ் தான், டாக்ஸ் நம்பர். டாக்ஸ் நீங்க என்ன செய்தாலும் அவன் தொகையான பெரிய வேலையை செய்ய டாக்ஸ் கட்ட வேண்டி வரும். அப்ப எங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது தொகையான பெரிய வேலையில். நாங்கள் 100 ரூபா முடிக்கிறார்கள். தொகைக்கு மேலே வராது. மேலே காணிகள் வாங்குறது, விற்கிறது, கடைகள் அது வரைக்கும் நீங்கள் ஒரு டேக்ஸ் நம்பர் உங்களுக்கு. நீங்கள் டேக்ஸ் உங்களை பிடிக்கிறது டேக்ஸ் கட்டணும். டேக்ஸ் நம்பர்னா படிக்கலாம். நீங்கள் கட்டுற வருமானம் வந்து நாட்டுக்கு நல்லதான் கிடைக்கிறது. எல்லா இதுலேயும் அப்படிதான் அந்தந்த நாட்டு டேக்ஸில் வந்து அந்த நாட்டை முன்னேற்றது. ரோட்டு போடுறா இருந்தாங்க, போலீஸ்காரர் சம்பளம் கொடுக்குறதுனால எல்லாம் டேக்ஸில் தானோ. வா கூட்டி கொண்டு போங்க, அதுதான் குழாப்படி. நீங்க விளையாடு உங்களோட அம்மா அப்பா கூட்டிட்டு அந்த கதிரையில இருக்கும், கதிரை பழங்கி மேக்கப் டெய்லி போடுறாவே மேக்கப் இல்லாம நிக்கிறாங்க. மேக்கப் போடுறது வெள்ளையா தான் எடுப்பாங்க, லைட் எல்லாம் கூட்டி. எங்களை இதுல வெள்ளையா தான் எல்லாம் பெறுவீங்க. எல்லாரும் பேரா நீங்க என்ன வேலை செய்யுங்க? நான் பியோனா வேலை செய்கிறேன். எங்க மல்லிடத்துல ஜூஸ். அவ வந்து எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டினா இந்த சுண்ணா மாதிரி
ஓ அது ஒரு பிராண்ட் இதுல இருக்கு வந்து சொன்னாம பெரிய இது. ஓ இது சும்மா சப் அவன் அட்ரஸ் நிறைய ஓ வீடியோ நல்லா ஓடிது செமோட்டம் ஓடி நான் 39,900 நம்ம போங்க அச்சு அதுக்குள்ள ஒன்றும் இல்லை ஆனா காட்டவன பாப்பி நம்ம அதை கட்டாயம் அந்த வரோம் ஓ களவா எடுத்து போட்டிருக்கேன் அவனை கேட்காம எடுத்து போட்டுனேன் ஏன்னா மேனஸ் இல்லை தானே அது மேனஸ் மேனஸ் மேனஸ்